பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். 18 சங்கீதம் 30வது வசனம். சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். இந்த வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கும் போது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் என்று இங்கே என்ன வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கேடகம் என்று சொல்வது ஒரு யுத்த வீரன் யுத்தம் பண்ண போகும்போது எதிரி அவனை தாக்காமல் இருப்பதற்காக அவன் பயன்படுத்துவதுதான் கேடகம். யுத்த வீரர்கள் இடது கையில் கேடகத்தை பிடித்திருப்பார்கள், வலது கையில் பட்டயத்தை வைத்து யுத்தம் பண்ணுவார்கள். காரணம், எதிரி எய்கிறதான அம்பு, எதிரியுடைய பட்டயம் தன்னை காயப்படுத்தாதபடிக்கு தற்காப்புக்காக வைத்திருப்பது தான் அந்த கேடகம். உதாரணமாக, இந்த பிள்ளைங்க சேட்டை பண்ணுறாங்க. சேட்டை பண்ணும்போது அப்பா என்ன செய்கிறார், பிள்ளையை அடிக்கும்படியாக ஒரு கோர் எடுத்துட்டு வருகிறார். இந்த பிள்ளை என்ன செய்யும், அம்மாவுக்கு பின்னாடி போய் மறைந்து கொள்ளும். அப்பா அடிக்கிறதான அடிகள் அந்த பிள்ளைக்கு மேலே, பையன் மேலே படாது, அம்மா மேலே படும். காரணம், அந்த பிள்ளைக்கு அம்மா ஒரு கேடகம் போல காணப்படுகிறாள். தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுகிறதான, பாதுகாக்கிறதான ஒரு கேடகமாக அங்கே அவள் செயல்படுவதை நாம் பார்க்க முடியும். இதே போல தான் இங்கே நான் வாசிக்கிறோம், தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். எப்படி ஒரு பிள்ளை தகப்பனுடைய அந்த கையில் இருக்கிறதான கோலுக்கு தாய் என்னை தப்புவிப்பாள், காப்பாற்றுவாள் என்று நம்பி வருகிறதான பிள்ளைக்கு தாய் கேடகமாக இருந்து இந்த பிள்ளையை காப்பாற்றுகிறாளோ, அதே போல தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் என்று தாவீது இங்கே குறிப்பிடுகிறார். இந்த சங்கீதத்தை தாவீது பாடும்போது இந்த சம்பவத்தை அவர் நினைவு கூர்ந்திருக்கக்கூடும். 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் கோலியாத்து ஒரு பெரிய யுத்த வீரன், 6 முழமும் 1 ஜானும் உள்ள மனிதன், தன்னை வெண்கலத்தினாலே பொதிந்து கொண்டு யுத்தம் பண்ணும்படி வந்து நிற்கிறான். ஜனங்களை பார்த்து அவன் கொக்கரிக்கிறான், உங்களில் ஒருவனை என்னிடத்தில் அனுப்புங்கள், நான் அவனோட கூட யுத்தம் பண்ணுவேன், அவன் என்னை மேற்கொண்டால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகள் ஆவோம் என்று சொல்லி கொக்கரிக்கிறான். தன்னை அவன் வெண்கலத்தினாலே பொதிந்து வைத்திருக்கிறான். ஆனால் தாவீது அவனுக்கு எதிராக போகும்போது அவனுக்கு யுத்த ஆயுதங்களோ யுத்த வஸ்திரங்களோ ஒன்றுமே இல்லை. சவுல் ஒருவேளை தன்னுடைய வஸ்திரத்தை தாவீது கொடுத்தார். தாவீது அதை கட்டி கொண்டு நடந்து பார்த்தார். அந்த இடத்துல கற்பனை பண்ணி பாருங்க, இந்த சவுல் மிகவும் உயரமான ஒரு மனிதன். சாமுவேல் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது எல்லா மனிதரும் சவுலு தோடு கீழே இருக்கத்தக்கதாக உயரமுள்ள மனிதனாய் காணப்பட்டான். இந்த உயரமுள்ள மனிதனுடைய சட்டையை தாவீதுக்கு அணிவித்து சவுல் அழகு பார்த்தான். கற்பனை பண்ணி பாருங்க, இந்த தாவீது சவுலுடைய சட்டை, தாவீது எல்லாருக்கும் சின்ன பையன், தாவீது ஒரு குள்ளனாக இருக்கிறான். குள்ளன்னு சொல்லும்போது ரொம்ப குள்ளன் இல்லை, சின்ன பையன். அந்த சவுலை போல நல்ல வாட்டமாக சாட்டமாக இருக்க முடியாது, கொஞ்சம் குண்டாக இருக்க முடியாது, அவ்வளோ உயரமாக இருக்க முடியாது. அந்த சவுலுடைய சட்டையை தாவீது போட்டு பார்த்தா அந்த சட்டையில் உள்ள அந்த சட்டையை தாவீது போட்டிருக்கும்போது அவருடைய கையெல்லாம் வெளியே தெரியாது. இவருடைய சட்டையுடைய கீழே பாட்டம் தாவீதுடைய கால் வரைக்கும் இருந்திருக்கும். அதில் நடந்து பார்த்தா அதில் நடக்க முடியவில்லை. அந்த சட்டையில் பலவிதமான யுத்த ஆயுதங்கள் தொங்க விடப்பட்டிருந்தது. தாவீது அதை போட்டுக்கொண்டு நடக்கக்கூடாதவனாக காணப்பட்டான். ஆகினால் அதை கழட்டி வைத்துவிட்டு கோலியாத்தோடு யுத்தம் பண்ண போகிறான். தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்கிறாரு, அவர் பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் இல்லை, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாயி கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன் என்று சொல்லி அவன் புறப்பட்டான். இந்த இடத்துல தாவீது கேடகமாக இருப்பது கர்த்தர். ஒருவேளை சவுல் தாவீது எதிராக வரும்போது சவுல் கூப்பிட்டான், உங்களை ஒருவரை அனுப்புங்க என்று சொல்லி. ஆனால் சவுல் வரும்போது
அவன் பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பு தான் நடந்தான் என்று வாசிக்கிறோம். பரிசைன்னு சொல்லும்போது கேடகத்துடைய மறுபேர் தான் பரிசை. இப்போ பரிசையை பிடிக்கிறவன் கோலியாத்துக்கு முன்னே நடந்தான். கோலியாத்து தனியாக வரவில்லை, பரிசையை பிடிக்கிறவன் அவனோட கூட வந்தான். ஆனால் தாவீது சிங்கிளாக தான் போனான். அவனுக்கு போர் ஆயுதங்கள் இல்லை, அவனுடைய கையில் ஈட்டி இல்லை, பட்டயம் இல்லை, ஒரு கவன் கல் தான் இருந்தது, கவனும் கல்லும் தான் இருந்தது. அந்த பரிசையை பிடிக்கிறவன் தாவீது எரிகிறதான அந்த கல் தன்னுடைய எஜமான் மேலே பட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு பாதுகாப்பாக பரிசையை பிடித்து கொண்டு வந்தான். ஆனால் தாவீது எரிந்ததான கல் அந்த பரிசையை தாண்டி கோலியாத்துடைய நெற்றியில் பட்டது. அவன் சாய்ந்து விழுந்தான். இந்த இடத்துல தாவீது கோலியாத்துடைய பட்டயத்துக்கு ஆண்டவர் தப்புவித்தார். தாவீதை கோலியாத்துடைய அம்புக்கு தேவன் தப்புவித்தார். அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு கேடகமாய் இருந்தார். இந்த சம்பவத்தை அவன் நினைவு கூர்ந்துதான் தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார் என்று அங்கே குறிப்பிடுகிற காண்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஆண்டவரை நம்புவீர்களானால் அவர் உங்களுக்கு கேடகமாய் காணப்படுகிறார். வேதத்தில் ஒரு சம்பவத்தை கூட நாம் நினைவு கூறுகிறோம். 2 நாளாகமும் 18 அதிகாரத்தில் அங்கே யோசபாத் என்று சொல்லக்கூடிய ராஜா தன்னுடைய சம்பந்தியாகிய ஆகாப்போட கூட யுத்தம் பண்ணும்படியாக போகிறார். ராமேத்துக்கு யுத்தம் பண்ணும்படி போகிறார். அவர் ஆகாப்புடைய வீட்டுக்கு யோசபாத்து போனார். என்னோட கூட யுத்தத்து வருகிறார் என்று கேட்டதும் உணர்ச்சி வசப்பட்டு நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த யோசபாத்து புறப்பட்டார். புறப்படும் போது யோசபாத்து ஒரு தேவ பக்தி உள்ள மனிதன், ஜெபிக்கிற மனிதன். நாம் கர்த்தரிடத்தில் விசாரித்து விட்டு போகலாம் என்று சொல்லி விசாரித்த போது ஒருவேளை அந்த பாகாரின் தீர்க்கதரிசிகள் ஏற்போம், கர்த்தர் உமக்கு வெற்றியை தருவார் என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தினார்கள். ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வரும்போது அவர் சொல்லுகிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் மேய்ப்பல் ஆடுகளைப் போல வனாந்தரத்தில் சேடிக்கப்பட்டதை கண்டேன், யுத்தத்துக்கு போகிறேன், திரும்பி வரமாட்டேன் என்று ஆணித்தரமாக சொன்னார். ஆனாலும் யோசபாத்து தாவீதோட யோசபாத்து ஆகாப்போடு உடன்படிக்கை பண்ணப்படினாலே புறப்பட்டு போனார். அந்த இடத்துல கூட அந்த ஆகாப்போ ஒரு உபாயத்தந்திரம் பண்ணுனா யோசபாத்து பார்த்து சொல்லுகிறாரு, நீ ராஜ வஸ்திரம் உடுத்தி கொண்டு நீர் ரேத்தின் மேல் ஏறும், நான் வேஷமாறு யுத்தம் பண்ண போறேன்னு சொல்லி யுத்தம் பண்ண போனார். ஒருவேளை அந்த சீரியாவின் தலைவர்களை பார்த்து சீரிய ராஜா சொன்னால், நீங்கள் சிறியவர்களோடும் பெரியவர்களும் யுத்தம் பண்ணக்கூடாது, இஸ்ரவேல் ராஜா ஒருவனோடு கூட தான் யுத்தம் பண்ண வேண்டும் என்று. அப்போ இஸ்ரவேலின் ராஜாவோட யுத்தம் பண்ணும்படியாக அந்த சீரிய படை வந்தபோது ரதத்தில் யோசபாத்தா இருந்தார். யோசபாத் என்று கண்டபோது அவர்கள் விலகினார்கள். நான் அந்த இடத்துல யோசபாத்தை அந்த சீரிய படை தாக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். சீரிய படையை ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் புஷ் பண்ணி விட்டார் என்று வாசிக்கிறோம். இப்போ சீரிய படை யோசபாத்தை தாக்காதபடிக்கு கர்த்தர் அந்த இடத்துல கேடகமாய் காணப்பட்டார். ஆனால் ஒருவன் நினையாமல் வில்லை அம்பை எய்த போது அது ஆகாப்புடைய சந்துக்குள்ளப்பட்டது என்று வாசிக்கிறோம். அவன் செத்து போனான். பிரியமானவர்களே, இந்த இடத்துல யோசபாத்து ஒருவேளை ஆகாப்போட கூட போனாலும் போயிருக்கக்கூடாது. நம்ம பிந்தின வசனங்களை வாசிக்கும் போது, நீ துன்மார்க்க துணை நின்று நீர் ஆகாப்போட கூட யுத்தத்துக்கு போனீரே, கர்த்தர் உண்மை சங்கரிக்க சித்தமாக இருந்தார், ஆனாலும் உமக்கு அனுக்கிரகம் பண்ணினார் என்று தீர்க்கதரிசி சொல்கிறதை காண்கிறோம். இந்த யோசபாத்து துன்மார்க்கனாகிய அந்த ஆகாப்போட கூட போயிருக்கக்கூடாது, போனாலும் கர்த்தர் அங்கே அவனுக்கு ஒரு அனுக்கிரகம் செய்தார், ஒரு பாதுகாப்பை கொடுத்தார். அந்த இடத்துல அவனுக்கு அவர் கேடகமாக இருந்தார். சீரியாவன் ராஜா சொல்லியிருந்தார், நீ சிறியவர்களோடும் பெரியவர்களோடு யுத்தம் பண்ணக்கூடாது, ராஜாவோடு மாத்திரம்தான் யுத்தம் பண்ண வேண்டும். ஆகையினாலே சீரிய படை ராஜாவோடு யுத்தம் பண்ணும்படி வந்தார்கள். ஒருவேளை ஆகாப்பும் மறைந்து கொண்டான். யோசபாத்து அந்த ரதத்தின் மேலே காணப்பட்டார். அவனை வளைந்து கொண்ட போது அவன் கூக்குரலிட்டான் என்று வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவரை நீங்கள் நம்புவீர்களானா அவர் உங்களுக்கு கேடகமாக இருந்து உங்களை தப்புவிக்க வல்லவர். பிசாசுடைய பட்டயத்தை தப்புவிக்க வல்லவர், எதிரியுடைய பட்டயத்தை தப்புவிக்க வல்லவர். ஒருவேளை எதிரி உங்களை பட்டயத்தோடு ஈட்டியோடு எதிர்க்கவில்லை, பொறாமை நாவிகள், வஞ்சகத்து நாவிகள்
முறுமுறுப்பின் ஆவிகள், பலவிதமான தீமையான நினைவுகள், கண்ணிகள், கயிறுகள், வலைகள் இதெல்லாம் தாவீது சொல்கிறாரு. துன்மார்க்கருடைய கண்ணிகளுக்கும் கயிறுகளுக்கும் வலைகளுக்கும் இந்த தப்புவிப்பீராக என்று சொல்லி நமக்கு எதிராக எத்தனையோ கண்ணிகள், வலைகள், கயிறுகள், பில்லிசூனியங்கள் காணப்படுகிறது. நம் ஆண்டவரை நம்பும்போது அவர் நம்ம கேடகமாக இருக்கிறார். நாம் எண்ணாகம் 23 வாசிக்கும் போது இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரோதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொன்னது இல்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாய் கர்த்தர் நம்ம சூரியனும் கேடகமானவர் என்று சங்கீதம் 84:11 வாசிக்கிறோம். அந்த சூரியனும் கேடகமாகிய கர்த்தர் உங்களை கேடகமாக இருந்து உங்களை பொல்லாதவருடைய பட்டயத்துக்கு தப்புவிக்க வல்லவராய் காணப்படுகிறார். அந்த ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சூரியனும் கேடகமானவர். தாவே மக்கள் ஸ்தோத்திரையா, நீர் எங்களுக்கு கேடகமாக இருக்கும்போது, ஆண்டவர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கும்போது, நீர் எங்களுக்கு பலனாக இருக்கும்போது, ஏசப்பா மக்கள் ஸ்தோத்திர எதிரி எங்களை மேற்கொள்ள முடியாத ஆண்டவரே, தாவே மக்கள் ஸ்தோத்திர எங்களுக்கு எதிராக எத்தனையோ கண்ணிகளும் கயிறுகளும் வலைகளும் ஆண்டவர பொறாமை ஆவிகளும் வஞ்சகங்களும் ஏசப்பா முன்ன விட்டு பின்ன பேசுகிற அனுபவங்களும் மறைவான சூது வஞ்சகம் போன்றவர்களுக்கு கத்தாவே என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிற நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த வார்த்தையை கேட்கிறோம். பிள்ளைகள் யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் உண்மை நோக்கி கூப்பிடும் போதப்பா அவளுக்கு அற்புதங்களை செய்வீரே, நன்றியோடு துதிக்கிறோம். அவளை கேடகம் மறந்து அவளை நன்றாய் நடத்துவீரே, அதற்கு நன்றியோடு துதிக்கிறப்பா. ஏசப்பா மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரையா. யோசபாத்து ஒருவேளை துன்மார்க்குன்னு துணை நிற்கும்படியாக போனாலும் உம்முடைய கிருபையினால பாதுகாத்தீரே, நன்றி செலுத்துறப்பா. ஏசப்பா உம்முடைய பிள்ளைகள் துன்மார்க்கனுக்கு துணை நிற்காதபடி, துன்மார்க்கனோட ஆலோசனைப்படி நடக்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. ஒருவேளை கத்தாவே சூழ்நிலைகள் இவளுக்கு பாதகமாக இருந்தாலும் நீங்கள் இவளுக்கு துணை நின்று ஆண்டவர் தப்புவிக்கணும்னு ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிற இயேசுவின் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.